அதில் குறவர்னு போட்டால் தரமாட்டானா, குறவன் அப்படின்னு போடணுமா? எழுத்து பிள்ளை. நம்மளை சொல்லுவாங்க திராவிட சுடுகாடு. அது சுடுகாடுன்னு எப்படி சொல்லுவா? அது இலக்கணப்பில் இடுகாடுன்னு சொல்லணும். ஏன்னா நான் எவரையும் எரிக்கிறேன் போதிச்சிருக்காங்களா? சரிப்பா திராவிட இடுகாடுப்பா அப்படிப்பா. இவங்க பண்ண அக்கிரமம் மாதிரி நம்ம இனத்திற்கு பண்ண கொடுமை மாதிரி வரலாற்று துரோகங்களை நமக்கு செஞ்சுட்டாங்க. பெரிய துரோகங்களை செஞ்சு இந்த இனத்திற்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சு, ஆதி குடிகளுக்கு குறவர் குடிகளுக்கு அரசியல் வலிமை இல்லை. அவங்க பேசும்போது எவ்வளவு வலிதோ இந்த மொழி வந்தது பாருங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க நமக்கு. இனி பழந்தமிழர்களுக்கு, பழந்தமிழ் குடியினருக்கு நாம் தமிழர் கட்சி பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாம் தமிழர் அரசு பாதுகாப்பாக இருக்கும். வணக்கம் நண்பா, என்னோட பேர் காலிஸ். நரிக்குறவர்கள், இந்த நரிக்குறவர்கள் யார், குறவர்கள் யார், இந்த நரிக்குறவர்களும் குறவர்களும் ஒன்றா, இவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, மொத்தத்தில் இவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். குறவர்கள் சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது ஊசி பசி விற்கிறவங்க, இவங்க நாடோடிகள், இவங்க விலங்குகளை வேட்டையாடக்கூடியவர்கள். இப்படி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இதுக்கு காரணம் நம்ம மட்டும் கிடையாது. இதுக்கு முந்தைய படங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா குறவர்களை இப்படி தான் காட்டியிருக்காங்க. குறவர்களை இதுக்கு முந்தைய படங்களில் இப்படி காட்டப்பட்டனால குறவர்களுக்கும் நரிக்குறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியாமல் குறவர்களும் நரிக்குறவர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம இன்ன வரையிலும் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த குறவர்கள் வேறு, நரிக்குறவர்கள் வேறு. இந்த நரிக்குறவர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். சரி, அப்போனா இந்த குறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் தொன்று தொட்ட ஆண்டு காலத்திலேருந்தே இவங்க இருந்திருக்காங்க. குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்ததுனால இவங்களோட தொழில் என்னவாக இருந்துச்சுன்னா வேட்டையாடுதல், மலையில் இருக்கக்கூடிய தேனை எடுத்துதல், திணை விளைவித்தல், இந்த மாதிரியான தொழிலை தான் இவங்க பார்த்து வந்திருக்காங்க. இவங்கள வேடவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயராலையும் அழைச்சி வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதி காலத்தில் இருந்த நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எங்கேருந்து ஆரம்பமாக இருக்குது? வேடவர்கள்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பிறந்த காலத்தில் இருந்த வேட்டையாடி தான் உணவுகளை உண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த குறவர்கள் ஆதி காலத்தில் இருந்த தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு வேடவ இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இதில் நரிக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களிருந்து அப்படியே மாறுபட்டவங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு நரிக்குறவர்கள் அப்படிங்கிற பெயரே தவறானது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை நரிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை அக்கிபிக்கி, குருவிக்காரன், வக்ரிவாலா அப்படிங்கிற ஒரு சில பேர்களாலையும் இவங்களை அழைச்சி வர்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க பூர்வீகம் தமிழகம் கிடையாது. இவங்க கர்நாடகா, ஆந்திரா இது போன்ற பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்திற்கு வந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு நரிக்குறவர்கள் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த அக்கிபிக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நரிக்குறவர்கள் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. இதில் இந்த அக்கிபிக்கின்னு சொல்லக்கூடிய நரிக்காரர்கள் தான் ஊசி பசி விற்பவர்களாகவும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய நாடோடிகளாகவும் இருந்து வர்றாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறவர்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தக்கூடிய, தமிழகத்தில் காலங்காலமாக இருந்த குறவர்கள் பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்திருக்கு. ஆனால் இந்த நரிக்காரர்கள் பேசக்கூடிய மொழி என்னதான் தமிழாக இருந்தாலும் இந்தி, மராட்டி போன்ற மொழிகளையும் பேசி வந்திருக்காங்க. ஆனால் இந்த நரிக்குறவர்கள் என்னதான் படிப்பறிவு, பெரும்பாலானோருக்கு படிப்பறிவு இல்லைனாலும் இவங்க மருத்துவத்திலையும் சுகாதாரத்திலையும் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. இவங்ககிட்ட தான் பாரம்பரிய சித்த மருந்துக்கான எல்லா வகையான நுணுக்கங்களும் இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியாகும். இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை வேறுபடுத்துறதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறவர்கள் இருக்காங்கல்ல, இந்த குறவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னன்னா, இவங்களுடைய சமுதாயத்தில் தோன்றிய வள்ளியை மணந்த முருகனைத்தான் இவர்கள் குலதெய்வமாக வணங்கி வந்திருக்காங்க. வள்ளியை மணந்த முருகனுக்கு இவங்க தேன், திணை இது போன்ற விஷயங்களை தான் படையல் போட்டு வணங்கி வந்திருக்காங்க. ஆனால் இந்த அக்கிபிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நரிக்காரர்கள் சிவனைத்தான் முதற்கடவுளாக வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை, காளி, மாரியம்மன் போன்ற தெய்வங்களையும் வணங்குறாங்க. ஆனால் இவங்க பாரம்பரியமாக பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, எருமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எருமை மாட்டை பலியிட்டு இந்த தெய்வங்களை வணங்கி வந்திருக்காங்க. ஸோ இந்த குறவர்களுக்கும் நரிக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை இது மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்கிபிக்கி மக்கள் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடக்கக்கூடியவங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க திருமணம் செய்யும்போது, நம்மலாம் திருமணம் செய்யும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொண்ணு வீட்டிலேருந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்குவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு எடுக்கும்போது பொண்ணு வீட்டுக்கு இவங்க வரதட்சணையை கொடுத்து அந்த பொண்ணை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த நரிக்காரர்கள்ட்ட இருந்து வருது. இவ்வளோதாங்க இந்த குறவர்களுக்கும் நரிக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ என்ன தான் இவங்க நரிக்காரர்களாக இருந்தாலும் அதிக ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் தான் அவங்களும் நாடோடிகளாக இருக்காங்க. ஆனால் இந்த நரிக்காரர்களையே எத்தனையோ பேர்கள் படித்து ஒரு நல்ல நிலைமையில தான் இருந்து வர்றாங்க.
ஆனாலும் இன்னும் இந்த சமுதாயத்திற்கான சரியான சான்றிதழ், சரியான சான்று, சரியான இருப்பிடம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த வீடியோ மூலியத்துக்கு போகிறது என்ன அப்படின்னா, மற்ற சமுதாயங்கள் மாதிரி இந்த நரிக்குறவர்களையும் அரசு ஏற்று இவங்களுக்கும் ஒரு சரியான சான்றிதழை வழங்கி இவங்களுக்கும் இந்த தமிழகத்தில் பாரம்பரியமான இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.